காய்ஸ் வணக்கம். கிளைடாங் மைக்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பக்கம் இருட்டாக தான் இருக்குது, கருகும்னு இருட்டில் மழை வரனால கொஞ்சம் பார்க்க சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, வேறு ரொம்ப சரியான பள்ளம். இது 1வது கியர் போட்டு தான் இறங்கணும், அப்படியே விட்டுற முடியாது, கை பிரேக் இல்லைன்னா இறங்க முடியாது. ரொம்ப ஆபத்தான பாதை. எனக்கே கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது. ஒண்டி வேறு போனேன். 7 கிலோமீட்டர் நாங்கள் கணக்கு படி பார்த்தால 7.200 மீட்ரு வருது. இப்போது அந்த கிளைடாங் அந்த கீழே உள்ள பாதையிலேருந்து இந்த மலைக்கு ஏறதுக்கு முன்னுக்கு இருந்து யாரும் வந்தீங்கன்னா தனியாலாம் வராதிங்க. முடிஞ்சால் 2 பேர் வாங்க, இல்லைன்னா 4 பேர் காரில் வந்துட்டு போங்க. இந்த காட்டுக்குள்ளேயும் அவ்வளோ உயரத்துலேயும் இங்கே தண்ணி ஊற்று வருது, இயற்கையான தண்ணி. பாருங்க, பார்க்க அழகாக இருக்குது. ரொம்ப தண்ணி சுத்தமாக இருக்குது. இவ்வளோ உயரத்துலேயும் இங்கேயும் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது உள்ளுக்கு, பச்சை காட்டுக்குள்ளே. சுத்தமான தண்ணி, பார்க்க நல்லா இருக்குது. இல்லை, இதுக்குள்ளெல்லாம் யாரும் நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே மரத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே யாரும் காட்டுக்குள்ளெல்லாம் நடக்கூடாதுன்னு. யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த பக்கம் வந்து யாரும் காட்டுக்குள்ளே வந்து காணாமல் போகிறதுக்கும் உண்டா. அதனால் நீங்கள் வந்தீங்கனாலும் தனியாக வராதிங்க, என்ன மாரி தனியாக வராதிங்க. ஒண்டி வந்துட்டு போகாதீங்க. இந்த இடம் பார்க்குறதா இருந்தால் காரில் வாங்க, 4 வீல் வண்டியில் வாங்க, ஒன்றும் பயம் இருக்காது. இங்கே ஒதுங்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது. கார் ஓட்டலாம் இல்லை. இன்னொரு பாதி 2 கிலோமீட்டருக்கு கீழே வந்து ஆளுங்க எக்ஸசைஸ் செய்கிறதுனால சைனாக்காரங்க ரொம்ப பேர் நடந்துக்கிட்டு போய்கிட்டு வாக்கிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், மறுபடியும் பார்த்துட்டு சொல்கிறேன். அங்கே எஸ் வளைவு, ஜெட் வளைவு எல்லாமே இருக்குது. ரொம்ப பள்ளம் இப்போ நான் இறங்குறது. ஓகே, பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்க, இது பயங்கரமான பள்ளம், பயங்கரமான வளைவு, சரியான இறக்கம். இது பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கியர் 1ல் போட்டு தான் இறங்கணும். ஓகே காய்ஸ், மறுபடியும் வேறு இதில் சொல்கிறேன். வேறு இடத்துக்கு வந்தோடனே உங்கள்கிட்ட பேசி அனுப்புகிறேன். ரொம்ப நன்றி.